தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வேப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து லாரியில் 3 லட்சம் மதிப்பிலான ஜிப்சமை ஏற்றிக்கொண்டு அரியலூர் டால்மியா சிமெண்ட் கம்பெனி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே வாழ்க்கை என்ற கிராமத்தில் செல்லும் பொழுது கும்பகோணத்தில் இருந்து நன்னிலம் நோக்கி மற்றொரு லாரி வந்துள்ளது. இதனால் இடது பக்கம் திரும்பிய போது கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் சாலை ஓரம் பள்ளம் தோண்டி முறையாக பள்ளம் மூடப்படாமல் இருந்ததால் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக லாரி ஓட்டுநர் ராஜ்குமார் உயிர் தப்பினார். அதே நேரத்தில் லாரியில் ஏற்றி வந்த ஜிப்சம் முழுவதுமாக சாலையில் கொட்டியது. இந்த சம்பவம் குறித்து நன்னிலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பள்ளம் சரிவர மூடப்படாமல் உள்ளதால் தினமும் அப்பகுதியில் விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.